பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இருக்கிற பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கமே உங்களுடைய பிசினஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. கூடுதலா உங்களுடைய லோன் அமௌண்ட்ல இருந்து 25% உங்களுக்கு சப்சிடியும் இருக்கு. ஒரு சில லோன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கல்வி தகுதி, வருமான வரி வரம்பெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த லோனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட அந்த லோன் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வசதி இருக்கு. கூடுதலா அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா முழு விவரத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவா நிறைய பேருக்கு ஒரு இடத்துல போய் வேலை செய்யறதை விட நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நம்ம 4 பேருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையானது அதிகப்படியா இருக்கும். அதுக்காகவே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வைக்கலாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு டெய்லரிங் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு விமனா இருக்கீங்க, அதுலயும் குறிப்பா இது விமனுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு 3ஆம் பாலினத்தவரா இருக்கீங்க, இருந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய தமிழக அரசாங்கமே உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோன் உதவி கொடுப்பாங்க. சோ இந்த திட்டத்தோடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு உமன் ஆண்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். சோ ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்கீம் கீழே தான் இந்த கடன் உதவியானது கொடுக்கப்படுது. சோ இதுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகப்படியான சலுகைகள் இருக்கு. அப்போ இது யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த லோன் உதவி உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல யாராவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பேர்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பட்சத்துல இந்த கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். மெயினா தமிழக அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கமே பெண்கள் அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும், சுயமா அவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், அவங்களுடைய வருமானத்தை அவங்களே ஈட்டணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் மெயினா கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனாலும் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ், நிறைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா மாவு கடலாம் வச்சிருப்பாங்க, அதை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு 4-5 கிரைண்டர் வாங்கி போட்டு ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பிசினஸ் நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கூட இந்த திட்டத்தின் கீழே நீங்க 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆனதை எடுக்க முடியும். ஃபைன். அப்போ இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய வயதானது 18ல இருந்து 55க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கீங்க, இல்ல 3ஆம் பாலினத்தவரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபரா இருக்கணும், உங்களுடைய ரேஷன் அட்டை தமிழக ரேஷன் அட்டையா இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க SC/ST கேட்டகரியில இருக்கீங்க, இல்ல பழங்குடியினர் கேட்டகரியில இருக்கீங்க, நாலாவது நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி நீங்க ஒரு டிசேபிலிட்டி பர்சனா இருக்கீங்க, ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, அடுத்து விதவை, ஆதரவற்றவர்கள், அப்படி இல்லைன்னா நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கீங்க, இந்த BPL கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண முடியும். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு சில ஸ்கீம் கீழெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லிமிட் ஆனது ஒண்ணு ஒரு டிகிரி இருக்கணும், இல்ல 10வது பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது இந்த ஸ்கீமுக்கு அந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷனல் லிமிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு எஜுகேஷனல் லிமிட்ஸும் உங்களுக்கு செட் பண்ணல. அதே மாதிரி உங்களுடைய வருமான வரம்பு இருக்கு இல்லையா, வருமான வரம்பானது இவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு மத்த ஸ்கீம்ல இருக்கும். ஆனா இந்த ஸ்கீமுக்கு எந்த ஒரு வருமான வரம்பும் உங்களுக்கு கிடையாது. அடுத்து, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, ஒரு அண்ணன், தங்கச்சி 4 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது, ஒருவேளை உங்க அண்ணன் இந்த ஸ்கீம் கீழே அப்ளை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அந்த தங்கச்சியாலேயோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா இவங்க யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற பட்சத்துல இவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்கீம் கீழே. அடுத்து, இந்த திட்டத்தின் கீழே எவ்வளவு கடன் உதவி உங்களால பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் மேக்ஸிமம் 10 lakhsக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வாங்குறீங்க அப்படின்னும் போது இதுல 25%, அதாவது நீங்க எவ்வளவு லோன் எடுக்கிறீங்களோ, 10 லட்சமோ இல்ல அதுக்கு கம்மியா எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு நீங்க கடன் வாங்குறீங்களோ அதுல இருந்து 25% உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். ஓகே, சப்சிடி இருக்கு.
இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவோ, நீங்க எவ்வளவு லோன் வந்து எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 5% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஒரு 5% கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, 25% உங்களுக்கு சப்சிடி வந்து கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய தொகையானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து வரப்பு வைக்கப்படுது அப்படின்ற பட்சத்துல மட்டுமே உங்களுடைய ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட்ல விழ வைப்பாங்க. சோ நீங்க எவ்வளவு வந்து லோன் எடுக்க போறீங்களோ அதுல இருந்து 5% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன, எவ்வளவு வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லா ப்ராசஸுமே தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு வைக்கணும், அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு, அப்புறம் நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, புதுசா ஏதாவது பண்றீங்க அப்படின்னும் போது அது எப்படி வந்து இது பண்ணும், எவ்வளவு வந்து நீங்க டர்ன் ஓவர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற முழு விவரம் அடங்கிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் டிகிரி, நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்க வந்து இந்த எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கீங்க, இல்ல பிஜி ஏதாவது யூஜி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த எஜுகேஷனல் சர்டிபிகேட்டை நீங்க வந்து இதோட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் போது, பட் எனக்கு ஒரு பிசினஸ் நாலேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்கன்னும் போது உங்களுடைய ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, டிசி, அந்த டிசியை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கிற பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். கூடுதலா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ். ஏன்னா இந்த அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல தான் வந்து விழும். அதனால நீங்க உங்களுடைய பேங்க் டீடைல்ஸையும் கூட இதோட சேர்த்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒருவேளை வந்து நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க, இல்ல ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, வீடோ அப்படி இல்லைன்னா பிலோ ப்ராவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னும் போது அது சார்ந்த சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸுமே நீங்க இதோட சேர்த்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு, நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லேயே கூட இதை வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, msmeonline.tn.gov.in இந்த வெப்சைட்ல லாகின் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க உள்ள போன உடனே உங்களுக்குன்னு ஒரு நீங்க லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றீங்க அப்படின்னும் போது உள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள போனதுமே நீங்க வந்து உங்களுடைய டைப் ஆஃப் பிசினஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து தனிநபர் உரிமையாளரா, இல்ல வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படின்ற என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்ல பண்ண போறீங்களோ அந்த ஒரு ஆப்ஷனை இதுல செலக்ட் பண்ணுங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் டீடைல்ஸ், பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுடைய டீடைல்ஸை நீங்க வந்து இதுல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெயர் என்ன, அப்புறம் என்ன பாலினம், கம்யூனிட்டி, ரிலிஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் அப்படியே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோ, இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுல உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எப்போதுமே ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அண்ட் குறிப்பா எப்போதுமே ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்க அதை ஃபில் பண்ணாம சப்மிட் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகாது. அப்படியே கீழே வந்தீங்கன்னும் போது உங்களுடைய எஜுகேஷனல் டீடைல்ஸ் வந்து அவங்களை கேட்டிருக்காங்க. அண்ட் ஆனா இது வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. நீங்க வந்து ஒரு யூஜி பிஜி படிச்சிருக்கீங்க, ஒரு 10th 12th முடிச்சிருக்கீங்கன்னும் போது அது சம்பந்தமான டீடைல்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஒருவேளை அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது மேண்டேட்டரி உங்களுக்கு கிடையாது, ஒரு சில டீடைல்ஸை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் டீடைல்ஸை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, அண்ட் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸா, இல்லை வந்து சர்வீஸ் ரிலேட்டடா, பிசினஸ் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க இதில் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ அதுக்கு கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னும் போது உங்களுடைய பிசினஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்க இதிலே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கீழே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்றதுக்கான ஒரு ஷீட் ஆனது உங்களுக்கு வரும். ஸோ இதுல உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ, உங்களுடைய டிசி, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதே மாதிரி ஆதார்,
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ ஜிஎஸ்டி நம்பர், இது சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறீங்கன்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ப்ராசஸ் ஆகி எனக்கு லோனா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ட்விஸ் விண்ணப்பத்தை வந்து நிரப்புவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா அது தகுதியான அப்ளிகேஷனா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து ஒருவேளை அது தகுதியான அப்ளிகேஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நேர்ல வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். உண்மையில நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் உங்களை கேட்பாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ கால் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நேர்ல போய் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபேர் எனாஃபா இருக்கீங்க, இது நிஜமாலே ஒரு எலிஜிபிளான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னும் போது உங்களுடைய பேங்க்குக்கு இதை பரிந்துரை செய்வாங்க. ஸோ பேங்க் உங்களுடைய லோனை சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு சில ட்ரைனிங்கை வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களே வந்து எந்த டேட்ல வரணும், எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. அங்க போய் அந்த ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும், எப்படி ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எப்படி செக் பண்ணணும், ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு எஜுகேஷனல் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்றீங்கன்னும் போது அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மறுபடியும் கொண்டு வந்து நீங்க பேங்க்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பேங்க்ல சப்மிட் பண்ணிட்டீங்கன்னும் போது உங்களுடைய லோன் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நீங்க அதை வச்சு உங்களுடைய பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுடைய அந்த ப்ராசஸ் ஆனது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசால கொடுக்கக்கூடிய இந்த ட்விஸ் ஸ்கீம் கீழே எப்படி விண்ணப்பிக்கலாம், அது எப்படி செயல்படுது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் வந்து பார்த்திருந்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சந்தேகத்தை தாராளமா கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.